கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரிப்டோ வாலெட்ஸ் வந்து நம்ம ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அண்ட் என்னென்ன வாலெட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் இஸ் இட் சேஃப், அண்ட் அதுக்கு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் குவிக்லி லுக் இன் டு சம் ஆஃப் தீஸ் திங்ஸ் கைஸ். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வந்து பைனான்ஸோட வாலெட் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி இந்த வாலெட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் வாலெட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து என்னென்ன வாலெட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டமாஸ்க் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். எத்தேரியம் பேஸ்டு, பிளாக் செயின் பேஸ்டு டோக்கன்ஸ், காயின்ஸ் எது நீங்கள் வந்து பை செல் ஸ்வாப் எது பண்ணாலும் சரி, டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் நீட் மெட்டமாஸ்க். லெட்ஸ் சே ஷீபா ஸ்வாப் அப்படின்றது வந்து ஷீபாவோட டிஃபை எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதில் நீங்கள் தான் இன்ட்ராக்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெட்டமாஸ்க் தேவை. அண்ட் தென் ஆக்சிஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வேணும்னா உங்களுக்கு வந்து ரோனின் வாலெட் தேவை. அண்ட் பைனான்ஸ் வந்து பைனான்ஸ் பேஸ்டு காயின்ஸ் எதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கண்டிப்பாக அது தேவையில்லை. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் ஆஸ் வி ப்ராக்ரஸ், நம்ம என்னென்ன டோக்கன்ஸ் நம்ம வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், எதை நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏதோ ஒரு வாலெட் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன், அந்த வாலெட்டை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ இன்ஸ்டால் த ரெஸ்பெக்டிவ் வாலெட். வெல்கம் டு கிரிப்டோ ரகுலன். அண்ட் இந்த இன்னொரு விஷயம் கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது எதுவுமே வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது தான் அத்தாரிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்லாம் கிடையாது. நானும் ட்ரையல் அண்ட் எரரில் தான் லேர்ன் பண்ணுவேன். லாஸஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். கிரிப்டோ இஸ் ரிஸ்கி அண்ட் இன்வெஸ்டிங் இஸ் ரிஸ்கி. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறத வந்து யூ ஹாவ் டு டேக் இட் அண்ட் யூ ஹாவ் டு டூ யுவர் ஓன் ரிசர்ச். அண்ட் உங்களோட டிசிஷன்ஸ் வந்து இட் இஸ் யுவர் மனி அண்ட் இட் ஷுட் பி யுவர் டிசிஷன். அண்ட் வேறு யாரையுமே டிசைட் பண்ண விடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்தமாரி வாலெட்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறப்ப மேக் ஷூர் தட் யூ கீப் ஆல் த டீட்டெயில்ஸ் சேஃப்லி. அந்த சீட் ஃப்ரேஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓடிபி நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இது எல்லாத்தையுமே வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஈவன் வந்து சும்மா அந்த ஸ்க்ரீனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறது, யார்கிட்டையும் வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் கூட காட்டாதீங்க. அண்ட் ஏன்னா ஐ ஹாவ் கேசஸ் லாட் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ராகுல் நான் ஃபண்டு என்கிட்ட இருந்துச்சு திடீர்னு காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த கேர்லெஸ்னஸாக தான் இருக்கும். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து மெட்டமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு மெட்டமாஸ்க் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து பைனான்ஸ். ஸோ பைனான்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பைனான்ஸ் வாலெட் டைரக்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் மேக் ஷூர் தட் இட் இஸ் binance.com. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக எக்ஸ்டென்ஷன் போய் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இங்கே நீங்கள் போங்க. இங்கே நீங்கள் போய்ட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் ஃபார் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோமோட எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ தட் யூ நோ தட் திஸ் இஸ் ஆக்சுவலி லெஜிட் வாலெட். இது வந்து ஃபேக்கான எது ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாலெட் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், நீங்கள் எப்பவுமே வாலெட்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களோட ப்ரௌசரோட பாப்அப் பிளாக்கர் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ அதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள் சம்டைம்ஸ். ஏன்னா நீங்கள் எதுலேயே உங்களை வந்து கிளிக் வாலெட், நீங்கள் வந்து கனெக்ட் வாலெட் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இந்த பாப்அப் பிளாக்கர் வந்து வில் கம் இன் த வே. ஸோ அது வந்து டிசேபிள் பண்ணுங்கள் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, ஸோ வாலெட் வந்து இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம், விச் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இங்கே வாலெட் வந்து இங்கே எக்ஸ்டென்ஷனில் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் 2 விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து புதுசாக ஒரு வாலெட் க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று எக்ஸிஸ்டிங் வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வெரி சிம்பிள். கிரியேட் அண்ட் ஜென்ரேட் சீட் ஃப்ரேஸ், இவ்வளோ தான். இல்லைனா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து வாலெட்டில் கூட லாகின் பண்ணலாம். என்னோட சஜஷன் வந்து சீட் ஃப்ரேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ரெக்கவர் பண்ணணுன்னாலுமே நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. இந்த சீட் ஃப்ரேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாலெட் எப்போ வேணாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ சீட் ஃப்ரேஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணுவோம். அண்ட் லெட்ஸ் சே இப்போதைக்கு நான் ஒரு டெம்பரரி பாஸ்வேர்ட் நான் ஒன்று போட போகிறேன். அண்ட் தென் லேட்டர் ஐம் கோனா சேஞ்ச் திஸ் ஒன். ஓகே, எல்லா டிக் மார்க்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். கண்டினியூ. ப்ளீஸ் என்டர் த சீட் ஃப்ரேஸ். அந்த நீங்கள் காப்பி பண்ண சீட் ஃப்ரேஸை வந்து திரும்ப நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ அது வந்து எந்த சீட் ஃப்ரேஸ் வெரிஃபை பண்ண சொல்லுதுன்னா 5th சீட் ஃப்ரேஸ் 1 2 3 4 5 6 7
ஓகே குட். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு வாலெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த சீட் ஃப்ரைஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டு crypto.com இது எல்லாத்துக்குமே இந்த அஃபிலியேட் லிங்க் வந்து நான் நிறைய வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் இட்ஸ் எ லெஜிட் லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வாலெட் இது முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து வெரிஃபை அண்ட் கனெக்ட் மை வாலெட்னு இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் டு மை வாலெட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பாப்பப் ஒன்று வரும். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு கேட்கும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு சைன் இன் வித் வாலெட்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் போகிறப்ப ஒருவேளை இந்த டெக்ஸ்ட் இல்லைனா இந்த டெக்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் அட்ரஸ் பைண்டிங் வந்து ஓகே, இமெயில் வெரிஃபிகேஷன், ஆத்தென்டிகேஷன் கோட். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் இமெயில் நீங்கள் என்ன அதுக்கு அனுப்புகிறீங்களோ அங்கே வந்து வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, கோட் ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த இமெயில் வெரிஃபிகேஷன் கோடை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். ஏன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ரொம்ப குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த கோடை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ பைண்டிங் சக்ஸஸ்ஃபுல். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் திரும்ப வந்து ஒருவேளை அந்த வாலெட் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு வாலெட் டைரெக்டில் போய்ட்டு நீங்கள் அந்த வாலெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் எது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களோ பைண்ட் பண்ணிங்களோ அந்த வாலெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும், which is bit safer. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் அசெட்ஸு. ஸோ இதில் நீங்கள் உள்ளார போய்ட்டு உங்களோட ஆசெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா உங்களோட ஆசெட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ திங் கைஸ். ஸோ எப்படி வந்து வாலெட் கனெக்ட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் வாலெட் அப்படின்றத பார்த்தாச்சு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதோட அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் வாலெட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப எப்போவுமே உங்களோட கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஒரே வாலெட்டில் எப்போவுமே வச்சுருக்காதீங்க. ஜஸ்ட் இன் கேஸ் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா வந்து உங்களோட காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிக்கக்கூடாது. ஸோ அதனால் மல்டிபிள் வாலெட்ஸை எப்போவுமே ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. அண்ட் another திங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் வர ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து இட்ஸ் பிகமிங் மேண்டட்ரி. ஸோ அதனால் வந்து எந்தெந்த வாலெட்ஸ்லாம் வந்து வில் கிவ் யூ சார்ட் ஆஃப் லைக் ஈஸியாக வந்து இன்வாய்ஸஸ் அண்ட் நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைமு. அதனால் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் கிளியராக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் கேசஸ் வந்து பைனான்ஸாக இருக்கட்டும் அண்ட் முக்கால்வாசி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே அந்த வேலையை பண்ணுறாங்க. வாஸ்ரேக் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒருவேளை ரொம்ப சின்ன எக்ஸ்சேஞ்சஸ் வந்து மேபி கொடுக்க மாட்டாங்க, விச் மே ரிசல்ட் இன் சம் அடிஷ்னல் டாக்ஸஸ் தட் யூ மே பே. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வாலெட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்மிங் வீடியோஸில் இந்த வாலெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து புதுசாக ஒரு காயின் ஒன்று வாங்க போகிறோம். அதை பற்றி ஐ டாக் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் அதோட ஏபிஆர் எவ்வளோ அப்படின்னா வந்து ஏபிஐ திங்க் ஏபிஐ வந்து ஆல்மோஸ்ட் 8,000%, which is going to be really cool. ஸோ அதில் நம்ம வந்து we going to invest some $1,000 இன்வெஸ்ட் பண்ணி அதில் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ stay tuned. நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் அப் பண்ணுவோம். Thank you so much guys and cheers.